வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்றைய தினம் நம்ம காணொளி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாண்டர்டைசேஷன். ஒரு இசிஜின்னு பார்த்தோம்னா, அந்த இசிஜி கரெக்டாக இருக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஸ்டாண்டர்டைசேஷன் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடிய இந்த ஸ்டாண்டர்டைசேஷன்னா முதல்ல என்ன? ஸ்டாண்டர்டைசேஷனை நம்ம எப்படி சரிவர இருக்குதான்னு செக் பண்ணுறது, அதே போல் ஸ்டாண்டர்டைசேஷன் பற்றின ஒரு 7 விஷயங்களை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இது ஸ்டூடெண்ட்டுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பிஃபோர் இசிஜி படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னே சொல்லலாம். நம்ம இப்போது ஒரு சீரியஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம், ஒரு பிளேலிஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக் ஆஃப் இசிஜியில் வேவ்ஸ்னால் என்ன, செக்மெண்ட்ஸ்னால் என்ன, அதே போல் இன்டர்வல்ஸ்னால் என்னென்னு கொடுத்துருந்தோம். லாஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, கிராஃப்னால் என்ன, ஏன் கிராஃபில் இசிஜியை எடுக்கிறாங்க அப்படின்றத பற்றிலாம் தொடர்ந்து இந்த சீரியஸ் வரப்போகுது. முக்கியமான விஷயங்களை இசிஜி சம்மந்தமான நீங்கள் ஒரு இசிஜி இன்டர்பிரட்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கணும், என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் இசிஜி இன்டர்பிரட்டேஷனுக்குள்ளார நம்ம போகலாம். ஆகையால் இது ஒரு 3வது வீடியோ. தொடர்ந்து பாருங்கள். இது நம்ம சேனல் புதுவை சுதாகர். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னம்னா ஒரு மிஷினை நம்ம செட் பண்ணுறோம். இசிஜி மிஷினை நார்மலாக இசிஜி எடுக்கிறதுக்கு செட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட்டில் ஒரு 1 மில்லிவோல்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுங்க. அந்த 1 மில்லிவோல்ட் கரண்ட்டை 10 mm டிஃப்ளெக்ஷன் ஆம்ப்ளிடியூடில் 10 mm ஒரு ஒரு 10 mm வருதுன்னு வச்சிங்களேன். அது காரணம் நம்ம ஹார்ட்லேருந்து 1 மில்லிவோல்ட் ஆஃப் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் கரெக்டாக இருக்கணும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், கொடுத்துருக்கோம் பாருங்கள், 1 mm இஸ் ஈக்குவல் டு 10 mm. அதாவது நம்ம ஸ்டாண்டர்டைசேஷன்னா நார்மலாக நம்ம வரையும் போது பார்ப்போம்னா இப்படி இருக்கும். ஸோ இது எல்லா இசிஜிஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த இசிஜியில் 10 mm கரெக்டாக டிஃப்ளெக்ஷன், அதே போல் கார்னர்ஸ்லாம் ரைட் ஆங்கிளில் இருக்கணும். ஒரு 90 டிகிரியில் அப்படி கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்டான ஸ்டாண்டர்டைசேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நார்மல் ஸ்டாண்டர்டைசேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நார்மல் ஸ்டாண்டர்டைசேஷன்னா ஒரு 1 மில்லிவோல்ட் கரண்ட் 10 mm நம்ம சொல்லிட்டோம். அப்போ கிராஃபில் பார்க்கும்போது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரைட் ஆங்கிள் நான் சொன்னேன், அதே மாதிரி 90 டிகிரி கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பாருங்கள், கிளியராக கொடுத்துருப்பாங்க. 2 பிக் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். நம்ம 2 பிக் ஸ்கொயர்னால் ஒரு பிக் ஸ்கொயர் 5 mm, 2 பிக் ஸ்கொயர் 10 mm. அதே மாதிரி ஹரிசாண்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஸ்கொயர். அப்போ பார்க்கும்போது நார்மலாக 2:1ன்னு எடுத்துக்கலாம். அதாவது 2 மடங்கு ஹைட்டும் 1 மடங்கு அகலமும் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸாக இது இருக்கும். ஒரு மிஷினில் நார்மலாக இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த இசிஜி நார்மலாக வருதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதை தான் நார்மல் ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன். ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன்னா 1 மில்லிவோல்ட் கரண்ட் ஹார்ட்டில் ப்ரொடியூஸ் ஆனால் கூட நம்ம வெளியில் வரக்கூடிய இசிஜியை ஆஃப் ஆம்பில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். சப்போஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு எல்விஹெச்னு சொல்லுவோம், அவரோட ஆர்வேவ் ரொம்ப பெரிய சைஸில் இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு 40 mm போகுது. அது இசிஜி கிராஃபில் அகாமடேட் பண்ண முடியாது. அப்போது இந்த ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன் நமக்கு உதவும். இப்போது ஒரு இசிஜியில் நார்மலாக வரக்கூடிய இசிஜி இப்படி இருந்தால் ஓகே. இப்போ சப்போஸ் ஒரு கிராஃப் நான் வரைகிறேன் பாருங்கள். இந்த கிராஃப் இவ்வளோ பெருசாக வருது ஒரு காம்ப்ளெக்ஸ். அதை இசிஜி உள்ளார அகாமடேட் பண்ண முடியாது. அப்போ அதை ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷனில் கொடுத்தோம்னா அந்த இசிஜி அப்படியே பார்த்தீங்கன்னா பாதியாக நமக்கு கிடைக்கும். அப்போ இசிஜியில் அகாமடேட் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன். அதே போல் டபுள் ஸ்டாண்டர்டைசேஷன் நம்ம சொன்னோம்னா சில பேஷண்ட்டுக்கு இப்போ பெரிகார்டியல் எஃப்யூஷன், ப்ளூரல் எஃப்யூஷன் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கெலாம் இசிஜி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப குட்டியாக அப்படி வரும். அந்த காம்ப்ளெக்ஸை நம்ம டபுள் ஸ்டாண்டர்டைசேஷன் கொடுத்தோம்னா நம்ம பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் தெளிவாக பெரிய காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். அதுதான் டபுள் ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்கிறோம். இப்போது டபுள் ஸ்டாண்டர்டைசேஷனுடைய மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக ஹரிசாண்டலில் 5 ஸ்மால் ஸ்கொயர்ஸ் தான். இங்கே பாருங்கள், இந்த கிராஃபில் 5 1 பிக் ஸ்கொயர்னு சொல்லலாம், 5 mm. அதே மாதிரி வெர்டிக்கலாக மட்டும்தான் 20 mm. ஓகேங்களா? அதே ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன்னா 1 மில்லிவோல்ட்டுக்கு 5 mm சொல்கிறோம். அது பார்த்திங்கன்னா ஸ்கொயராக இருக்கும். ஏன்னா ஹரிசாண்டலாகவும் 5 mm, வெர்டிக்கலாகவும் 5 mm. ஒரு ஸ்கொயராக நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் பார்க்குறீங்கன்னா அது 1/2 mm எடுத்துக்கலாம். ரொம்ப ரெக்டாங்கிளாக ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா டபுள் ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்லலாம். 2 பிக் ஸ்கொயர் 1 ஸ்மால் ஸ்கொயர் இருந்ததுன்னா அதை நம்ம நார்மல் ஸ்டாண்டர்டைசேஷனாக எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் தெரியவே தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனை இன்றைக்கி டெக்னீஷியன் ஃபிக்ஸ் பண்ணுறதே கிடையாது, மெஷினில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஆனால் ஒரு ஓல்டன் டேஸில் 25 இயர்ஸ்க்கு முன்னாடி நான்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா BPL 108ன்னு ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷினில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டர்டைசேஷனை நம்ம தான் டிசைட் பண்ணுவோம். ஏன்னா அது ஒரு சிங்கிள் சேனல் மிஷினு.
அந்த மிஷின் வந்து தெர்மலாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மிஷின். தெர்மல்னால் ஒரு ஹீட்டடாக ஒரு ஸ்டைலஸ் இருக்கும். அந்த ஸ்டைலஸ் வந்து எப்படி எர்த்குவாக்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி அந்த ஹீட்டடாக இருக்கிற ஸ்டைலஸ் வந்து அந்த பேப்பரில் போய் டச் பண்ணும்போது உங்களுக்கு கிராஃப் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டாண்டர்டைசேஷனை நம்ம மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். கரெக்டாக அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டாண்டர்டைசேஷனை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வர மிஷினில் 3 பட்டன் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸ்டாண்டர்டைசேஷன்றது 5 mm டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃபுக்கு போயிடும். 20 mm டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டபுள் ஸ்டாண்டர்டைசேஷனில் போயிடும். ஆனால் அன்றைக்கி இருக்கக்கூடிய மிஷினில் உங்களால் அந்த மாதிரி மாற்ற முடியாது. அப்போ மேனுவலாக தான் செக் பண்ணணும். அப்போ நம்ம ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 10 mm வருதான்னு பார்க்கணும். சப்போஸ் 11 mm போயிடுச்சுன்னா குறைக்கணும். அதுக்கு வந்து ஒரு ட்ரிம் நாப் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை அட்ஜஸ்ட் பண்ணி நார்மல் ஸ்டாண்டர்டைசேஷன் ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மிஷினில் நார்மலாக ஸ்டாண்டர்டைசேஷன் வேணும்னா என்னென்ன க்ரைட்டீரியா இருந்தது அந்த காலத்தில்? இப்போ உங்களுக்கு இது உபயோகமானால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டி இருக்கணும். அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரோடோட கான்டாக்ட் கரெக்டாக இருக்கணும் பேஷண்ட்டுக்கு. இல்லைனா அது மாட்டு வேவியாக போயிட்டே இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா பேஷண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈவன் ஸ்டாண்டர்டைசேஷன் கூட ப்ராப்பராக எடுக்கணும்னா பேஷண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அதே மாதிரி ஃபில்டர் நம்ம கரெக்டாக ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஃபில்டரை பற்றி அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ரூம் கண்டிஷன் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஸ்டாண்டர்டைசேஷன் என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் பேப்பர் எரிஞ்சிடும். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்தக்கூடிய ஒரு மிஷின்ஸில் இருந்ததுன்னே சொல்லலாம். கார்டியாக் 108 அதே போல் பிபிஎல்ல நிறைய மிஷின்ஸ் வந்தது. இந்த சீரியஸ் எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி இந்த பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இசிஜி எடுக்கிறீங்கன்னா அழகாக ஸ்டாண்டர்டைசேஷன் மிஷின் வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ஆனதுனால அதுவாக ஸ்டாண்டர்டைசேஷனை கொடுத்துருது. நம்ம இன்டர்பிரட் பண்ணும்போது ஸ்டாண்டர்டைசேஷன் நார்மலாக இருக்குதான்னு மட்டும்தான் நம்ம செக் பண்ணணும்னு சொல்லலாம். அடுத்து இந்த ஸ்டாண்டர்டைசேஷனில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேம்பிங்னு சொல்லுவோம். டேம்பிங் அப்படின்னம்னா இந்த ஸ்டாண்டர்டைசேஷனில் ஏற்படக்கூடிய பிரச்சனைன்னு எடுத்துக்கலாம். 2 டேம்பிங் இருக்குது. ஒன்று வந்து ஓவர் டேம்பிங், இன்னொன்று வந்து அண்டர் டேம்பிங். அந்த காலத்தில் அந்த ஸ்டைலஸ்ன்னு சொன்னல நான் இசிஜி ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டைலஸ் இது மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். பேப்பர் வந்து அழகாக அப்படி மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகக்கூடிய அந்த ஸ்டைலஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருந்தாலோ இல்லை பார்த்திங்கன்னா அந்த பேடோட லூஸாக இருக்குதுன்னு வச்சிங்களேன், லூஸாக இருக்கும்போது ஆகும் லைட்டாக உரசும், கடன்னு வேகமாக போயிடும். ரொம்ப டைட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர். அப்போ நார்மலாக கரெக்டான ப்ரெஷரில் இருக்கணும். இப்போ ஸ்டைலஸோட மூமெண்ட்டும் அந்த பேப்பரில் அட்டாச் பண்ணியிருக்கிற ட்ரேவோட மூமெண்ட்டும் ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து தான் இந்த டேம்பிங் சொல்லுவோம். இன்றைய காலகட்டத்தில் இந்த டேம்பிங் பிரச்சனைலாம் இருக்காது. பிரிண்டர் ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்கும். இருந்தால் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒரு டேம்பிங்னா என்ன, டேம்பிங் இருக்கும்போது இசிஜி எப்படி வேரி ஆகுன்றதை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம்னு சொல்லலாம். ஏன்னா நீ கம்ப்யூட்டரைஸ் மிஷினாக இருந்தால் கூட இன்கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை ஸ்டாண்டர்டைசேஷனால் ப்ராப்ளம் அப்படின்னா இந்த அண்டர் டேம்பிங்கும் ஓவர் டேம்பிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம்னே சொல்லலாம். இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓவர் டேம்பிங் பற்றி பார்த்துடலாம். ஓவர் டேம்பிங்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது. அதாவது உங்களோட ட்ரேக்கும் பிரிண்ட் ஆகக்கூடிய விஷயங்களும் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா இந்த வந்து ஓவர் டேம்பிங் வரும்னே சொல்லலாம். ஓவர் டேம்பிங் நீங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும். நார்மலாக எப்படி ஸ்டாண்டர்டைசேஷன் வரும், இந்த மாதிரி வரக்கூடிய ஸ்டாண்டர்டைசேஷனு இந்த மாதிரி அதிகமாக இருக்கிறது அப்படி இருந்ததுன்னா அது ஓவர் டேம்பிங் சொல்லலாம். ஜென்ரலாக நார்மல் ஸ்டாண்டர்டைசேஷன் பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10 mm கரெக்டாக இப்படி நான் சொன்ன மாதிரி 90 டிகிரியில் கரெக்டான ஆங்கிளில் ஒரு 2 பிக் ஸ்கொயர் இருக்கிற அளவுக்கு இருக்குன்னு நான் சொன்னேன். ஆனால் ஒரு டேம்பிங் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஓவர் டேம்பிங்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இதை பார்த்தாலே ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, பிரிண்டருக்கும் ரெக்கார்ட் ஆகிற அந்த பேனலுக்கும் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அதனால் இசிஜி வந்து தப்பாக இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சப்போஸ் டேம்பிங் இந்த மாதிரி ஓவர் டேம்பிங் இருந்தால் இசிஜி எப்படி வரும்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், காம்ப்ளெக்ஸ்லாம் பிளண்டாகி வரும். இப்போ ஒரு ஆர்வே எப்படி இருக்குது பாருங்கள், நார்மலாக வரக்கூடிய ஆர்வே இது மாதிரி பிளண்டாகி வருது. இப்போ யூஸ்வலாக ஆர்வே எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பிளண்டாகி வருது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஓவர் டேம்பிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அண்டர் டேம்பிங். அண்டர் டேம்பிங்கில் பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கும், ரொம்ப ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் நார்மலாக அப்படி வரக்கூடியது இந்த மாதிரி வராது, ஒரு மாதிரி அப்படி வந்து இப்படி வரும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனை இசிஜிக்கு பின்னாடி எங்கேயாவது பார்க்குறீங்கன்னா அப்போது வந்து இது வந்து ஓவர் டேம்பிங் அண்டர் டேம்பிங்னு எடுத்துக்கலாம். அப்போனா பாவம் இசிஜி காம்ப்ளெக்ஸ் இப்படி வேவாக வரும். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக இன்டர்பிரட் பண்ண முடியாது. மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே டபுள் ஸ்டாண்டர்டைசேஷன், ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன், நார்மல் ஸ்டாண்டர்டைசேஷன். இந்த டேம்பிங் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு வரக்கூடிய மிஷின் இந்த டேம்பிங் ப்ராப்ளம் இல்லை, ஆல்மோஸ்ட் சால்வ் ஆகிடுச்சு. எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்கிறதுனால இந்த டேம்பிங் ப்ராப்ளம் இல்லைன்னே சொல்லலாம். அடுத்து 5 கிளினிக்கல் கண்டிஷன் பார்க்கலாம்.
எந்தெந்த கண்டிஷனில் நீங்கள் சானிடைசேஷனை ஆஃப் சானிடைசேஷனுக்கு குறைக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் பாருங்கள், எல்விஹெச்னா லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோபி. லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வந்து அதிகமாக வீங்கி இருக்குது. அப்போ வந்து ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால காம்ப்ளெக்ஸ்லாம் ரொம்ப பெருசாக வரும். அப்படியே நல்லா பெரிய காம்ப்ளெக்ஸ் வரும். அதை சின்னதாக ஆக்கி கொடுக்கறதுக்காக நம்ம ஆஃப் சானிடைசேஷன் எடுப்போம். அதே மாதிரி ஹைப்போட்ரோபிக் கார்டியோமையோபதி, அப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோபி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்லெட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நார்மலாகவே பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸாக வரும். அது வந்து நம்மளால் ஒரு காம்ப்ளெக்ஸோட இன்னொரு காம்ப்ளெக்ஸ் மெர்ஜ் ஆகிடும் இசிஜியில் பார்க்கும்போது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து ஆஃப் சானிடைசேஷன் எடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹை வோல்டேஜ் காம்ப்ளெக்ஸ் எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஹை வோல்டேஜ் காம்ப்ளெக்ஸ் பார்க்குறீங்களோ அதை குறைச்சி ஆஃப் சானிடைசேஷன் எடுத்து கொடுக்கும்போது ஃபிசிஷியனால் ஈஸியாக இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குன்னே சொல்லலாம். அதே போல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் லோ வோல்டேஜ் காம்ப்ளெக்ஸ் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து டபுள் சானிடைசேஷன் எடுக்கணும். இப்போ நார்மலாக லோ வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் பெரிகார்டியல் எஃப்யூஷன் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதாவது நம்ம ஹார்ட்டோட பெரிகார்டியத்தில் தண்ணி நிறைய தேங்கி இருந்ததுன்னா ஹார்ட்டோட சிக்னலை முழுசாக நம்மளால் வெளியில் எடுக்க முடியாது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக வரும். அதை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணி பெருசாக காமிக்கிறதுக்கு இந்த டபுள் சானிடைசேஷனை யூஸ் பண்ணலாம். அதே போல் பண்ணால் ஒபிசிட்டியாக இருக்கக்கூடிய பேஷண்ட்டு, ஒபிசிட்டியாக இருக்கிறவங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் வந்து சின்ன சின்னதாக காமிக்கும். அதை நம்ம டபுள் சானிடைசேஷன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எம்ஃபைசீமா லங்கில் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளம். அதே மாதிரி ஹைப்போதைராய்டிஸ் இருக்கக்கூடிய சில பேஷண்ட்டுக்கு கூட சின்ன சின்ன காம்ப்ளெக்ஸ் காமிக்கும். அவங்களுக்கு நம்ம வந்து டபுள் சானிடைசேஷன் யூஸ் பண்ணலாம். அதே போல் பார்த்திங்கன்னா கார்டியோமையோபதியில் சில கண்டிஷன்லேயும் உங்களுக்கு லோ வோல்டேஜ் காம்ப்ளெக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சானிடைசேஷனை பற்றி ஃபைனலாக ஒரு ரீகால். சானிடைசேஷன்ன்றது மெஷின் வந்து கரெக்டாக இசிஜி எடுக்குதுன்றதை டிசைட் பண்ணக்கூடிய பேசிக் மெஷர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைய வீடியோ. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சம்மரி உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பாருங்கள், அக்யூரேட் வேவ் ஃபார்ம் வந்து நார்மலில் வரும். ஆம்ப்ளிடியூட் அப்பியர் ஹிட்ஸ் அப்படின்னா ரொம்ப பெருசாக வரும்போது நம்ம ஆஃப் சானிடைசேஷன், அதேமாதிரி கம்மியாக வரும்போது டபுள் சானிடைசேஷன். காம்ப்ளெக்ஸ் வந்து ரவுண்டாக கியூஆர்எஸ் இருக்கும், டீட்டெயில்ஸ் வந்து லாஸ்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஓவர் டேம்பிங்கில் என்ன நடக்கும். அதே மாதிரி ஓவர் ஷூட்டு, ஸ்பைக்காக, ஆர்டிஃபெக்டாக இருந்ததுன்னா அது வந்து அண்டர் டேம்பிங் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்னென்ன பண்ணணுன்றதையும் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்குன்ற நம்பிக்கையோடு மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் புதுவை சுதாகர். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட் வீடியோ இது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னே சொல்லலாம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.